Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 21/8/2026 வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் கம்பெனியோட இந்த மாதத்தோட தேர்ட் வீக் ஒரு சிறந்த கேசிங் ஒன்று பார்த்தலாம். போன மாதம் இதே தேர்ட் வீக் ரிசல்ட் வந்து நமக்கு 370ன்ற மாதிரி வந்திருக்கு. அண்ட் போன வார ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 587. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 430. நம்ம லாஸ்ட்டாக வந்து வீடியோ கொடுத்துருந்தது வந்துட்டு திங்கக்கிழமைக்கு கொடுத்துருந்தோம். திங்கக்கிழமை ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 325. ஆல் போர்டில் 3-8 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆல் போர்டு பாஸ் ஆகிருந்தது. அண்ட் வந்துட்டு பேர் நம்பர்ஸில் வந்து மேட்ச் பண்ணதில் வந்து ஒரு 70 தான் இருந்தது. 25 325 மாதிரி ரிசல்ட் வந்து வந்திருந்தது. யாராவது மேட்ச் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து மார்க் பண்ணிட்டு நம்மளோட ரெகுலர் கால்குலேஷனை பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வாரம் ரிசல்ட் வந்து 370, அதுக்கடுத்து 527, மறுபடியும் 727, 887, மறுபடியும் 587. இப்போ இன்றைக்கி ரிசல்ட் வந்து வியாழக்கிழமை 430ன்ற மாதிரி வந்திருக்கு. இப்போ போன மாதம் நமக்கு 370 வந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஃபாலோ ஆகிருக்கு, அது போன வாரம் வந்திருக்கான்னு செக் பண்ணிடுவோம். 370க்கு ஒரு நாள் முன்னாடி வியாழக்கிழமை ரிசல்ட் வந்துட்டு 687. க்ளூ நம்பரோட ஏபி வந்து பாருங்கள் 24. இதுக்கு அடுத்து 25. இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு ஃபாலோ ஆகிருக்கு. 24க்கு 25ன்னு அது வந்து 17. டோட்டலாக 2 போர்டும் பவர் ஆகி 370 ரிசல்ட். ஓகே, இந்த பேர் வந்து போன வாரம் 878 வியாழக்கிழமை ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி 43க்கு 44ன்னு வந்து ரிசல்ட்டில் ஃபாலோ ஆகலை. அதனால் வந்து 430க்கு க்ளூ நம்பரோட ஏபி வந்து இன்றைக்கி ரிசல்ட்டோடது 54. அடுத்த நம்பர் 55. இந்த 55 வந்து போன மாதம் 2 போர்டும் பவர் ஆகிடுச்சு. அதனால் டேரெக்டாக 55னோ அல்லது 00னோ வரலாம். வந்துச்சுன்னா ஒரு 355 800 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு போன வாரம் 878. அடுத்த நாள் அப்படியே வந்து ரிசல்ட் வந்து 587 வந்துச்சு. ஆனால் க்ளூ நம்பரோட பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 34. 34க்கு -2 32. 34க்கு அடுத்து 33 32ன்னு முடியும். 32 இங்கேயும் டோட்டலாக பவர் ஆகி 87ன்னு வந்து ரிசல்ட்டு 587ன்னு வந்துச்சு. ஓகே, அப்போது பிசி 41லேருந்து -2 வந்தால் 40. அடுத்து 49. 49ன்றது டேரெக்டாக 49னோ அல்லது 94னோ வரலாம். 49 94 2 போர்டும் பவர் ஆச்சுன்னா. ஓகே, இதுக்கும் வந்து ஒரு 849 ஆர் வந்து 894 அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 2 பேட்டர்ன் தான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. இது இல்லாமல் வந்து இன்றைக்கி ஒரு போர்டு வந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா பேர் நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிற மாதிரி போன மாதம் கொடுத்த பேர் நம்பர்லேருந்து பிசி வந்து 70 பாஸ் ஆகிருந்தது. பேர் நம்பருக்குள்ளேருந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து 55 00 49 எடுத்துட்டோம். இதில் வந்து +1 ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 41க்கு அடுத்து ஒரு 51ன்னு சிம்பிளாக முடிஞ்சுதுன்னா அது வந்து ஒரு 51 56 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 51ன்னே வந்து வரலான்ற மாதிரி. இதுக்கு 51ன்னு வந்ததுன்னா 851ன்ற நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன் சொல்கிறேன்னா சென்டர் போர்டு வந்து போன மாதம் நமக்கு வியாழக்கிழமை ரிசல்ட்டோட சென்டர் போர்டு 8. அடுத்த நாள் பவரில் ஏ போர்டில் 3ன்னு வந்துடுச்சு. நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி சென்டர் போர்டு வந்து 3. அதனால தான் எல்லா போர்டுக்கும் வந்து 8 3 வரலான்ற மாதிரி தான் நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆல் போர்டு நம்பர் வந்து போன மாதத்துலேருந்து எல்லா வாரம் எப்படி வந்துருக்குன்னு பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பேர் நம்பர்ஸை பார்த்துடலாம். ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் கடைசி நம்பர்லேருந்து தான் பெரும்பாலும் நம்ம மேட்ச் பண்ணுவோம். இந்த 3 இதுலேருந்து -1 எடுத்தோம்னா நமக்கு 2 அல்லது 7ன்றது வரணும். பவரில் இருக்க 7 வந்து வந்துடுச்சு. அதுக்கு அடுத்த வாரம் எந்த மேட்சிங்கும் இல்லை. டேரெக்டாக இந்த 5 தான் வந்து 527ன்னு வந்திருக்கு. அண்ட் வந்து சென்டர் நம்பரில் +1லேயும் வரும். இந்த 4க்கு அடுத்த நம்பர் 5 அல்லது 0
பவரில் இருக்க 2 நம்பருமே வந்து 7 வந்துச்சு 0 வந்துச்சு. அதுக்கடுத்த வாரம் இதுக்கு அடுத்த நம்பர் 2 பவர் பண்ணால் 7 27 வந்துச்சு. ஓகே, லாஸ்ட் போர்டில் மைனஸு, சென்டர் போர்டில் ப்ளஸ் அந்த மாதிரி வருது. அதுக்கடுத்த வாரம் எந்த மேட்சிங்கும் இல்லை. 727 ரிப்பீட்டட் ரிசல்ட்டு. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் 2, அடுத்த நம்பர் 3 அல்லது பவரில் 8ன்னு வரணும். 8 2 போர்ட்லேயுமே வந்துச்சு. கடைசி நம்பர் 5 மைனஸ் பண்ணால் 4 9 வரும், மேட்சிங் இல்லை. அதுக்கடுத்து போன வாரம் பார்த்திங்கன்னா 3 ப்ளஸ் பண்ணால் 4 அல்லது 9 வரணும். மறுபடியும் ரிப்பீட்டட் ரிசல்ட் வந்ததுனால வரல. ஆனால் கடைசி நம்பரில் மைனஸ் பண்ணால் 3 8 வரணும். மறுபடியும் 8 நமக்கு வந்துச்சு. அப்போது இதுலேருந்து ஒன்று மைனஸு, இதுலேருந்து ஒன்று ப்ளஸ் பண்ணுற போது 4க்கு அடுத்த நம்பர் 5. 5ன்றது பவர் பண்ணால் 0. இப்போ 0ன்றது ஒரு போர்டில் வர்றதுக்கும், அதுக்கடுத்து இந்த 1 மைனஸ் பண்ணால் அதுவும் வந்து 0 5ன்னு வரும். அப்போது நாளைக்கு வந்து ஆல் போர்டில் 0 அல்லது 5ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் நம்பராக இருக்குது. உங்களுக்கு எல்லா வாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும் மேட்சிங் எப்படி வருதுன்னு. 0 5 ஆல் போர்டில் வரும். நம்ம இந்த நம்பர்ஸும் இந்த நம்பர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது. மிஸ் ஆனால் தான் வந்து இந்த 849 894 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பேர் நம்பர்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நாளைக்கோட ஸ்ட்ராங் நம்பர்ஸில் நம்ம முதல்ல மேட்ச் பண்ண நம்பர் வந்து 355 800 849 894 51ன்ற ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன். 51 வந்துன்னா 851 வரலான்னு. இந்த 5 நம்பர் நாளைக்கோட ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டர்னில் இருக்குது. இதில் பேர் நம்பர்ஸ் போன மாதம் நான் கொடுத்துருந்தது, போன மாதம் வீடியோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். போன மாதம் நான் கொடுத்துருந்தது வந்து பேர் நம்பர் 55 0017. இதுக்குள்ளேருந்து 70ன்ற நம்பர் மட்டும்தான் வந்துச்சு. 370 ரிசல்ட். ஓகே, நமக்கு 70 அப்படின்றது பிசியில் வந்துச்சு. நாளைக்கோட பேர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 63, அதோட பவர் 18, அடுத்து 25. இது நாளைக்கோட பேர் நம்பரு. நம்ம 5 0 நாளைக்கு ஸ்ட்ராங் பண்ணுறதுனால இதுக்குள்ளேருந்து 5 இருக்குது. போன மாதம் ரூட்டில் எடுத்தோம்னா இதில் 51 58 இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 58 இல்லை 53 அந்த மாதிரி பார்த்து இதில் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் போர்ட் நம்பர் வந்து 0 அல்லது 5. இது ஆல் போர்டில் நாளைக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் ஆனோடனே உங்களுக்கு கிளியராக நோட்டிஃபை ஆகிடும். அண்ட் மெம்பர்ஷிப்போட கெஸ்ஸிங் வந்து டெய்லி மார்னிங் 9:30 to 10 o'clock வரும். அதில் இன்னும் நம்பர் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வரும். விருப்பம் இருக்க நண்பர்கள் பார்த்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, கம்பல்சன் கிடையாது, விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.